சாமுந்திரிகா லட்சணம்ன்றது காலங்காலமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம். அப்போ முகம் மாறுவதால் குணாதிசயம் மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்டால், நம்ம பொதுவாக இந்த கருடன் மூக்குன்னு சொல்கிறது சாதாரணமாக அது மாதிரி இருந்தாலே, காது தான் அந்த பரிணாம வளர்ச்சியிலே உயர்ந்த இடத்தை சேர்ந்தது. அந்த தாமரை போல இருக்கக்கூடிய கண்கள் பெண்களுக்கு ஒரு விசேஷமான. சனி பகவான் யாரையும் காலில் தான் பிடிப்பான். மூக்கு உள்ளடங்கி இருக்கிறது கடுமையான உழைப்பாளிகள். எப்போவுமே வகுடு என்பது நடுவில் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பழக்கம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கணவனுடைய அமைப்பு இருக்கும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிட ரீதியாக நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வாஸ்து, ஜெமாலஜி, நியூமராலஜி நிறைய பதிவுகள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம், அதாவது ஒரு மனிதனுடைய அங்கங்களுக்கான லட்சணம், அது ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக லால்குடி கோபாலகிருஷ்ணன் ஜோதிடர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல அதற்கு முன்னாடி நேயர்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பதிவுகள் உங்களை சேரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், பயனுள்ள பதிவுகளாக இருக்கும், நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு வரீங்க. அதில் இந்த சாமுத்திரிகா லட்சணம், அதாவது இந்த ஜோதிடம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி அந்த காலங்களில், அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு தான் ஒருத்தருடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அதை திருமணம் சார்ந்து ஒரு பார்க்கறதாகட்டும், ஜாதகம் பார்க்கறத தாண்டி இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு ஆண் பெண்ணை இணைச்சாங்க. இதை பற்றி நேயர்களுக்காக. சாமுந்திரிகா லட்சணம்ன்றது காலங்காலமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதருக்கும் வேறுபாடே முகம்தான். முகத்தை மட்டும் எடுத்துட்டா கிட்டத்தட்ட எல்லோருடைய உருவமும் ஒன்று தான். முகம்தான் மாறுபாடு அடைகிறது. இந்த முகத்தில் பலவிதமான குறியீடுகள் இருக்குது. அப்போ முகம் மாறுவதால் குணாதிசயம் மாறுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் மாறும். இந்த சாமுந்திரிகா லட்சணத்தை வைத்து கொண்டு தான் திருமண பொருத்தமே பார்க்கணும். நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதாது. ஏன்னா பெண்களில் 8 விதமான பெண்களை சொல்கிறோம். அத்தினி, பத்தினி, சித்தினி. இது போல எந்தெந்த பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவர்களுடைய உடல் இயக்கம் எப்படி இருக்கும். அப்போ அதுக்கு தேர்ந்த ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்தாலும் குடும்பம் நல்லபடியாக போகும். அதனால தான் ஜாதகத்தை விட பெண் பார்க்கும் படலம் தான் முக்கியமானது. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட்லேயும் இமெயிலையும் பேசிக்கிறாங்க. நேரடியாக பார்த்து அவர்களுடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளும். அதுதான் ஃபேஸ் ரீடிங். என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு. பொதுவாக கைகள், உள்ளங்கை சிவந்து இருக்கணும். உள்ளங்கால், இந்த அடிக்கால் சிவந்து இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சமான விஷயம் இருக்குது. அது கை சிவக்காததுனால நம் மக்கள் மருதாணி இட்டாவது சிவக்க வச்சுப்பாங்க. ஓ, அதனுடைய காரணம் தான் மருதாணி இடுறது. ஆமாம், மருதாணி மகாலட்சுமி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுதான் அவங்களுடைய முக்கியமான விஷயம். இது போல அங்க லட்சணங்களை வைத்து தான் ஒருத்தரை பற்றியான ஜாதகத்தையே எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்கார சுபாவம் உள்ளவர், ரொம்ப சாந்தமானவர், இவர் என்ன யோசிக்கிறாருன்னே நம்மளால கணிக்க முடியலையே, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான முக அங்க லட்சணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே, கோபம்ன்றத மூக்குடைய அடையாளத்தில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி கூர்மையான மூக்கு போன்றவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். கோபம் உடனே வரும், முன்கோபம்னு சொல்கிறது. அதனால தான் பழமொழியே எப்படி வந்ததுன்னா மூக்கு மேலே கோபம்ட்டான். ஏன்னா மூக்குக்கும் கோபத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் கண் பார்வையில் ஸ்குவிண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் மாறுபட்ட கண் பார்வை. அவர்கள் அதிகமான புத்திசாலிகள். இன்ட்யூஷன். ரெண்டாவது, மற்றவர்களை படிப்பது, மற்றவர்களுடைய மனதை படிப்பதில் அவங்க ரொம்ப விசேஷமாக இருப்பார்கள். அதே போல கருவிழிலேயே சில பேருடைய விழிகள் நீலமாகவும் பழுப்பு கலர்லையும் இருக்கும். ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும், பூனை கண் மாதிரின்னு சொல்லுவாங்க.
அவர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எச்சரிக்கையாக அவங்கள டீல் பண்ணணும். ஏன்னா அவர்கள் அடுத்த நிமிஷம் என்ன செய்வார்கள் என்று கணிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து சமுத்திரிகா லட்சணத்தில் சில எச்சரிக்கைகள் தரப்பட்டது. இந்த மூக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இன்னொன்னு இந்த சைனா, ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, சப்பட்டையான மூக்கு ஆமாம். இருக்கும். அந்த மாரி அமைப்பு. அவர்கள் வந்து என்னன்னா பொதுவாகவே மூக்கு உள்ளடங்கி இருக்கிறது வந்து கடுமையான உழைப்பாளிகள். அதாவது அறிவை விட உடல் உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவகுடு நடுவில் இருந்தால் நல்ல இல்வாழ்க்கை. அந்த தலைவகுடு ஓரத்திலோ கோணலாகவோ இருந்தால் கணவன் சரியாக அமைய மாட்டான் என்பது வார்த்தை. சில பேர் வந்து ஆரம்ப காலத்துல நேர்வகுடு தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஆமா. இப்போ ஸ்டைலுக்காக ஹேர் ஸ்டைல் மாத்தணும்னு இந்த லெஃப்ட்ல அது வகுடு. மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. வகுடே இல்லாம தலை சீவுறவங்க. அதுவும் தவறு. அதாவது எப்பவுமே வகுடு என்பது நடுவில் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பழக்கம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கணவனுடைய அமைப்பு இருக்கும். நெற்றியை பொறுத்த வரைக்கும் மிக அகலமாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கு. அகலமாக பெரிய இருக்கும். அப்போ நெற்றி. அகலமாக இருந்தால் கட்டாயமாக அறிவின் சிகரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி, கலைஞர் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் நெற்றி அகலம் அதிகம். அப்போது நெற்றி அகலம் அதிகமாக ஆகும்போது அறிவு கூர்மை, அறிவின் செழுமை ரொம்ப நல்லாயிருக்கும். குறுகலாக இருந்தா. குறுகலாக இருந்தால் அந்த அளவுக்கு அனுபவம் தான் இருக்குமே தவிர அறிவு கம்மியாக இருக்கும். ம். சில பேருக்கு இரட்டை தலைன்னு சொல்லுவாங்க. 2 தலை ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் தலை. அதுபோல் உள்ளவர்கள் எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கை வறுமையிலேயே இருக்கும். இது முக்கியமான விஷயம். தலைன்னு பேசும்போது அந்த இடத்துல சுழியை நம்ம வந்து நிச்சயமா பேசி ஆமாம். சுழி சுழின்னு பார்க்கும்போது சுழி என்பது அதிர்ஷ்டம். பொதுவா 1 இருக்கும், 2. 2 கூட இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நான் 3 சுழி 3 சுழி பார்த்திருக்கேன். இருக்கும். சில பேருக்கு தலை அது முன்னாடி மட்டும் சுழி இல்லை, வரும். சில பேருக்கு முதுகில் இருக்கக்கூடிய ரோமங்கள்லேயே சுழி இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள். இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, மிருகங்களுக்கும் அதுதான். அதனால தான் மாடு வாங்கும்போது சுழி பார்த்து வாங்குவோம். அப்போது இது ஒன்று. அப்புறம் பல்லின் அமைப்பு. பற்கள் எப்போவுமே ஓரளவுக்கு விஸ்தாரமாக இருக்கணும். அரிசி பல்லாக இருக்கக்கூடாது. குட்டி குட்டியா இருக்கக்கூடாது. ஆமாம். இருந்தால் என்ன மாதிரி குணம்? அதாவது இருந்தால் அவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு சரி வர மாட்டார்கள். அதனால தான் வந்து அவர்கள் சிரிக்க வைத்து பாட வைத்து பல விஷயங்களை அனலைஸ் பார்த்துட்டு தான், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் பொண்ணே எடுப்பாங்க. பல்லுக்கு நடுவுல கேப் இருக்குமே நிறைய பேர். ஆமாம். அது இருந்தாலும் சில விதமான வாழ்க்கையில் பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். பல் முன் பின்னாடி இருக்கிறவங்க ஆமாம். சிங்கப்பல் இதில் அந்த மாதிரி. தெத்து பல்லுலாம் இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானது. அவர்கள் வந்து மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். வெகு எளிதில் கவர்ச்சி கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து சாதாரணமாக முக அமைப்பு. ஏன்னா பல்லை வைத்து தான் முக அமைப்பே ஏற்பாடாகுது. பல்லு வந்து ஒருத்தருக்கு சரியாக அமையலைன்னா தாடைகள் கிடைகள் எல்லாமே வித்தியாசப்படும். அதனால் அதனுடைய முகத்துடைய அமைப்பே மாறிடும். கன்னங்கள் பொதுவாக செழுமையாக இருக்கணும். அந்த செழுமையாக இருந்தால் தான் வாழ்க்கை செழுமையாக அமையும். கன்னம் இல்லாம சின்னதா இருக்கும். அதனால் இருந்தால் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி குறைபடும். ஆண்கள் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா தாடி வச்சவங்க, தாடி வைக்காதவங்க, க்ளீன் ஷேவ் பண்றவங்க, தாடி வைக்கிறவங்க, இந்த கேட்டகரியில பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அதாவதுங்க, பொதுவாகவே தாடி வளர்க்குறதுன்றது ஓரளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயம். சில நேரங்களில் அது செவ்வாயையும் காமிக்கும். அதாவது ஒரு வீரத்தையும் காமிக்கும். அது முகத்தில் உள்ள முடி எல்லாமே வீரத்தை தான் காமிக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் காட்டும். ஆனால் தலைமுடி என்பது கேதுவாக இருக்கிறதுனால முடிந்தவரை தலைமுடியை குறைவாக வைத்து கொள்வது நல்லது. ஆண்களுக்கு தலைமுடி குறைவாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் என்பது ராகு, பெண்கள் என்பது கேது. அதனால தான் கேது தலைமுடியாக இருக்கிறதுனால பெண்கள் தலைமுடியை வளர்க்குறதும் ஆண்கள் தலைமுடியை குறைத்து கொள்வதுமான வழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. இதுதான் வந்து சாமுத்திரிகா லட்சணத்துடைய அர்த்தங்கள். இது பிரகாரம் பார்த்தோன்னா நம்ம பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அதே போல் கண்ணுக்கு கீழ் கருவளையங்கள், அந்த இடம் வந்து கருவளையம் வந்து சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை வரும். இதுவும் சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லப்பட்டது. இந்த சாமுத்திரிகா லட்சணத்துடைய ஒரு பாகம்தான் கைரேகை சாஸ்திரம். அப்போ அந்த புருவத்தை சரியாக அமையலைன்னா செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். பொதுவாகவே முடின்னு சொன்னாலே முகத்தில் உள்ள முடி எல்லாமே செவ்வாயை சேர்ந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா காவல்துறை, இராணுவம் எல்லாம்
அந்த மீசை வளர்த்துக்கிறது, அதெல்லாம் இருந்தால் ஒரு கம்பீரம் கிடைக்கிறது. செவ்வாய் பகவான் கம்பீரத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது இந்த மூக்கு என்பது இதுவும் ஒரு விதமான அறிவை காட்டக்கூடியது. பார்த்தீங்கன்னா, நல்ல நீண்ட மூக்கு. நம்ம பொதுவாக வந்து இந்த கருடன் மூக்குன்னு சொல்கிறது சாதாரணமாக. அது மாதிரி இருந்தாலே அவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தை கொண்டவர்கள். இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உதட்டில் மேல் உதடு செவ்வாய், கீழ் உதடு சுக்கிரன். அப்போது இது ரெண்டும் குவியும் போது தான் அந்த காதல் உணர்ச்சியே வருகிறது. அதே போல் காது என்பது அறிவை குறிப்பது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் காது தான் அந்த பரிணாம வளர்ச்சியிலே உயர்ந்த இடத்தை சேர்ந்தது. ஏன்னா காது வெளியே தெரியக்கூடிய உயிர்கள் மட்டும்தான் குட்டி போடும். காது வெளியே தெரியாத பிராணிகள் முட்டையிடும். முட்டையிடுறது தானே நல்ல டெவலப்டு இது, உயர்ந்து இது. ஆக காது அறிவின் சின்னம். இந்த ஒரு காரணத்துக்கு தான் திருவள்ளுவர் சொல்கிறார் செவிச்செல்வம்ட்டார். கண் செல்வம் கால் செல்வம்லாம் சொல்ல, செவிச்செல்வம் சொல்கிறார். அந்த காது எவ்வளவுக்கு எவ்வளவு நீண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறிவு கூர்மை கிடைக்கும். அந்த அறிவு கூர்மை அதிகமாக வேண்டும் என்பதால் தான் நாம் தோப்பு கர்ணம் போடுகிறோம். காதை பிடித்து தோப்பு காரணம் போடுறது. இந்த காதை எவ்வளவுக்கு இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவின் கூர்மை அதிகமாகும். அதனால தான் பள்ளிகளில் இவங்க ஏதாவது சேட்டை பண்ணினா அறிவு வளரட்டோன்னு சொல்லி தூப்பு கர்ணம் போட வைக்கிறாங்க. முருகன் பிரணவத்தை ஓதியதும் அதான். பிரணவம் கேட்கும்போது சிவபெருமான் பிரணவத்தின் அர்த்தம் என்னன்னு சொன்னதுக்கு சிவபெருமானின் காதில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? காது தான் பிரணவம்ன்றார். ஓகே, நீங்கள் காதை வரைந்து பாருங்க, ஓம்ன்ற மாதிரி இருக்கும். அதில் இந்த புள்ளி குத்துறது தான் நம்ம தோடு போடுறது, அந்த காது எடுக்கிறது. புரியுதா நமக்கு? காது மிக மிக முக்கியமானது. அப்போது இந்த காதுடைய அளவு, கண்களுடைய அளவு. கண்கள் இந்த இடத்துல பேசும்போது சார், சில பேருக்கு அந்த முட்டைக்கண்ணு மாதிரி கண்ணு பெருசாக இருக்கும்பாங்க, சில பேர் கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும்பாங்க, சின்னதாக இருக்கும், சில பேருக்கு மீன் விழிகள்பாங்க. இந்த 3 கேட்டகரிக்கான இப்போ பெண்களாக இருந்தால் கமலக்கண்ணுன்னு சொல்கிறது. கமலம்னா தாமரை. அந்த தாமரை போல இருக்கக்கூடிய கண்கள் பெண்களுக்கு ஒரு விசேஷமான விஷயம். ஆனால் ஆண்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு அது போல இருந்தால் அவர்கள் கலகம் செய்யக்கூடியவர்கள். பெண்களுக்கு தாமரை கண்கள் இருந்தால் மிக மிக விசேஷம். அதே போல் புருவமும் நீண்டு இருப்பதை விட ஓரளவுக்கு வளையணும். வளைந்த புருவங்கள் அதான் வந்து விசேஷமான விஷயம். அதே மாதிரி தலைமுடியில் சுருள் சில பேருக்கு இருக்கும். அதுபோல் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க. கர்லி ஹேர், சுருள் முடி. ஏன்னா முடிக்கு காரகன் கேதுன்னு சொல்கிறது. புரியுதா? அது சுருண்டு இருந்ததுன்னா கட்டாயமாக அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அதே போல் கன்னத்தில் குழி விழ வேண்டும். அந்த மாதிரி கன்னத்தில் குழி விழுபவர்களுக்கு, அதாவது சாதாரண நேரத்தில் இருக்காது, பேசும்போதோ சிரிக்கும் போதோ வரும். அதுபோல் உள்ளவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள். அதே போல் கன்னத்தில் மச்சம் உள்ளவர்கள், மூக்குக்கு கீழே மச்சம் உள்ளவர்கள், மூக்கு கீழே உள்ள இடம் தான் மிக மிக முக்கியமானது. அதாவது உதட்டுக்கும் மூக்கு நுனிக்கும் நடுவில், அதாவது நடு உதடுக்கும் மூக்குக்கும் நடுவில் உள்ள இடம், அந்த இடம் எவ்வளவுக்கு எவ்வளவு பள்ளமாக இருக்கிறதோ அவங்களோட வாழ்க்கை அவ்வளோக்கு அவ்வளோ உயர்ந்து போகும். ஒருவேளை அது பள்ளம் இல்லாமல் தட்டையாக இருந்ததுன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் உரசல் அடிக்கடி வரும். இது வந்து முகத்தை பற்றியான விஷயங்கள். ஆணுக்கு கையை நீட்டிக்கொண்டு நின்றால் முட்டியை தொடணும், கால் முட்டிய. இது வெகு சிலருக்கு மட்டுமே நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. காரணம், அதுபோல் உள்ளவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டப்பட்டாலும் மகாராஜாவாக வாழ்வார்கள்.
கைகள் முட்டிகையே தொடணும். இவர்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் மகாராஜாவா இருந்துருவாங்க. இது ஆண்களுக்கு மட்டும்தானா இல்ல பெண்களுக்கும்? ஆண்களுக்கு. பெண்கள் அந்த மாதிரி சில பேர் ஒல்லியா நீண்ட கைகள் அதான். இருக்கும். அது மாதிரி இருந்தா ஓரளவுக்கு அதிகாரம் கிடைக்குமே தவிர, ஆண்களுக்கு கட்டாயமா அப்படி இருக்கணும். ம். இது 2 உதாரணம். மைசூர் சாம்ராஜ் உடையார். 2வது நம்முடைய பழைய முதலமைச்சர் காமராஜர். எளிய குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் ஒரு மாநிலத்துடைய ராஜாவா இருந்தார். அப்போ இது போல அமைப்பு மிக சிலருக்கே கிடைக்கும். பெண்களுக்கு முக்கியமா பார்க்கக்கூடியது கால் விரல்கள் 5ம் தரையில் பாவணும். இதுல கட்டை விரல் உயர்ந்து இருந்தாலோ தரையில் பாவாது, சுண்டு விரல் தரையில் பாவாது உயர்ந்து இருந்தாலோ, அதான் மத்த விரலோட ஒட்டிட்டு இருக்கிறது. ஆமா, ம். இல்ல தரையில் பாவணும். படம் தரையில நோக்கி படியணும். படியாது, இப்படி நிற்கும், இப்படி ஒரு இதுல நிற்கும். ம். அந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆக காலை பார்த்து தான் இவங்களுடைய பெண்களை இவங்க முடிவு செய்வார்கள். மெட்டி போடும் விரலோ அதற்கு பக்கத்துல ஆமா, இருக்கக்கூடிய விரல். அந்த 2 விரல்கள் அந்த பெண்ணின் திறமையை சொல்லும். இப்போ சில பேருக்கு கட்டை விரலை விட அடுத்த விரல் அதிகமாக நீளமாக இருக்கும். சில பேருக்கு மட்டும். அவர்களை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சமையல் துறையில் இருப்பார்கள். இது ஆண்களா இருந்தாலும் சரி. ஆண்கள் பெண்கள் எல்லாரும். ஏன்னா அது போல் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். சாதாரணமாகவே கேட்டால் அவங்க வந்து ஒரு கேட்ரிங்கில் இருக்காங்க அல்லது ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இல்ல நல்லா சமைக்க தெரியும். அந்த சமைக்க மாதிரி கூட தெரியும். எடுத்து. ஆக கால் என்பது சனி பகவானுடைய இடம். அதனால தான் சனி பகவான் யாரையும் காலில் தான் பிடிப்பான். ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். 2வது நளனை சனி பகவான் பிடித்ததும் காலில், நல மகா சக்கரவர்த்தி. அப்போது கால் என்பது சனி பகவானுடைய ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதே போல் முகம் பருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. யானை போல் பருத்து இருக்கு, உடம்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் தனவான்களாக வாழ்வார்கள். பொதுவாகவே இந்த ஒரு மாதிரி நுட்பமான தந்திரசாலி அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 விளக்கம் கொடுக்குறாங்க. குள்ளன், குறுங்கழுத்தன், கூணன். கூணன். கூணன் கூணு கூன் போட்டு. விழுந்தவர்கள், கழுத்து குறுகலாக உள்ளவர்கள். ஆனா இது ரொம்ப ரேரான கேட்டகரி தான். கழுத்துக்கும் உடலுக்கும் கேப்பே இருக்காது. ஒட்டின மாதிரி இருக்கும். அதாவது அப்நார்மலாக 3 ஃபீட்டு அப்படிலாம் இருப்பாங்க. ம், ம். இவர்கள் எல்லாம் தந்திரசாலிகள். ஓரளவுக்கு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய ஆட்கள். ஏன்னா அவங்களுடைய யோஜனையே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாமுத்திரிகா லட்சணத்தில் தனித்தனியாக சொல்லப்படுறது. தொடர்ந்து நம்ம வந்து இதுவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு அங்க லட்சணங்களை பற்றி ப்ராக்டிக்கலாக ஹாரோஸ்கோப்பே இல்லாமல் நீங்கள் அழகாக நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கைரேகை சாஸ்திரம் பற்றி தொடர்ந்து நம்ம நேர்களுக்கு தரலாம். நன்றி. நன்றி.